காடை வீட்டு பறவையாக அங்கீகரிக்கப்பட்ட காடை இனம். கிழக்கு மற்றும் மேற்கு ஆசிய நாடுகளில் பல்லாண்டு காலமாக வளர்க்கப்பட்ட ஜப்பானிய காடைகள் கடந்த கால் நூற்றாண்டு காலத்தில்தான் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. காடை இறைச்சி சுவையானது, பல்வேறு தரப்பட்ட மக்களால் பெரிதும் விரும்பப்படுவது. ஜப்பானிய காடை வளர்ப்பை குறைந்த முதலீட்டில் மேற்கொள்ளலாம். குறைந்த அளவு இடவசதியே போதுமானது. குறுகிய கால இடைவெளியிலேயே, அதாவது 28 முதல் 30 நாட்களுக்குள்ளாகவே அவை விற்பனைக்கு தயாராகி விடுகின்றன. எனவே காடை வளர்ப்பு தொழில் பரவலாக மேற்கொள்ளப்படும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. காடை வளர்ப்புக்கு தேவையான ஒரு நாள் இளம் காடை குஞ்சுகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் தொழிலும் லாபகரமான தொழிலாகும். இத்தொழிலை மேற்கொள்ள இனப்பெருக்க பருவ காடைகளை பராமரிக்க வேண்டும். முட்டை மற்றும் கறிக்கோழிகளைப் போலவே ஜப்பானிய காடைகளில் இன்னும் வீரிய ரகங்கள் உருவாக்கப்படவில்லை. எனவே இறைச்சிக்காக விற்பனை செய்யப்படும் காடைகளில் இருந்து இனப்பெருக்க காடைகளை தேர்வு செய்ய வேண்டும். இதற்கு விற்பனைக்கு வரும் காடைகளில் எடை அதிகமுள்ள ஆண் காடைகளையும், ஆரோக்கியமாக காணப்படும் ஓரளவு எடை அதிகமுள்ள பெண் காடைகளையும் தேர்வு செய்ய வேண்டும். 3 பெண் காடைகளுக்கு ஒரு ஆண் காடை என்ற எண்ணிக்கையில் தேர்வு செய்ய வேண்டும். பொதுவாக ஆண் காடைகள் பெண் காடைகளை விட உடல் எடை குறைந்து காணப்படும். ஆண் காடைகளின் மார்பு பகுதி பழுப்பு நிறத்தில் இருக்கும். இடையிடையே வெண்புள்ளிகள் காணப்படும். பெண் காடைகளின் மார்பு பகுதியில் கரும்புள்ளிகளும் வெண்புள்ளிகளும் மாறி மாறி காணப்படும். விற்பனை காடைகளிலிருந்து இனப்பெருக்கத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட காடைகளை தனியே பிரித்து வைத்து அவை முட்டையிட துவங்கும் வரை காடை வளர்ப்பு தீனி கொடுத்து வர வேண்டும். காடை வளர்ப்பு தீனியில் புரதம் 20%, எரிசக்தி 2650 கிலோ கலோரி கிலோ, லைசின் 0.9%, மீத்தயோனின் 0.33%, கால்சியம் 0.9% மற்றும் கிடைக்கக்கூடிய பாஸ்பரஸ் 0.4% அளவுகளில் இருக்க வேண்டும். இறைச்சி கோழிக்காக அமைக்கப்படும் பண்ணை கட்டிடங்களைப் போலவே இனப்பெருக்க காடைகளுக்கும் கட்டிடங்கள் அமைக்க வேண்டும். அவற்றை 1000 காடைகள் கொண்ட தொகுதிகளாக பிரித்து வளர்க்க ஏதுவாக பண்ணை கட்டிடத்தை தலா 250 சதுர அடி கொண்ட அறைகளாக வலைமறைப்பு வைத்து பிரித்துக் கொள்வது சிறந்தது. விற்பனைக்கு கொண்டுவரப்பட்ட காடைகள் 29 முதல் 35 நாட்கள் வயதிருக்கும். பெண் காடைகள் 48 முதல் 55 நாட்களில், அதாவது 7-8 வாரம் முட்டையிட துவங்கும். ஆண் காடைகள் பருவமடைய மேலும் 1 வார காலம் ஆகும். துவக்கத்தில் முட்டைகளின் எண்ணிக்கையும் எடையும் குறைவாகவே இருக்கும். கருத்தரிக்கும் திறனும் குறைந்து காணப்படும். எனவே காடைகளில் 12 வார வயது முதல் அடைக்காக முட்டைகளை சேகரிப்பதே சிறந்தது. பெண் காடைகள் முட்டையிடும் அளவை எட்டும் போது வளர்ப்பு தீனியை மாற்றி முட்டை தீனி கொடுக்க துவங்க வேண்டும். முட்டை தீனியில் புரதம் 19%, எரிசக்தி 2650 கிலோ கலோரி கிலோ, லைசின் 0.90%, மீத்தயோனின் 0.35%, கால்சியம் 3% மற்றும் கிடைக்கக்கூடிய பாஸ்பரஸ் 0.42% அளவுகளில் இருக்க வேண்டும். வளர்ப்பு காடைகள் முட்டையிட துவங்கும் வரை இரவில் விளக்கொளி கூடுதலாக கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. முட்டையிட துவங்கிய பிறகு வாரம் 30 நிமிடம் வீதம் விளக்கொளியை கூடுதலாக கொண்டு வந்து தினமும் 3 அல்லது 4 மணி நேரம் இரவில் கூடுதல் விளக்கொளி கிடைக்கும்படி செய்து பிறகு அதே அளவில் தொடர்ந்து அளித்து வர வேண்டும். இதற்கு 20 அடிக்கு ஒரு குழல் விளக்கு பயன்படுத்தலாம். 10வது வாரம் முடிவில் 3 பெண் காடைகளுக்கு ஒரு ஆண் வீதம் கணக்கிட்டு ஆண் காடைகளை பெண் காடைகளுடன் சேர்த்துவிட வேண்டும்.
ஒரு சதுர அடிக்கு 4 காடைகள் வீதம் மொத்தம் இடவசதியை கணக்கிட்டு வழங்க வேண்டும். காடைகள் மாலை நேரத்திலேயே, அதாவது மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலான காலத்திலேயே முட்டையிடுகின்றன. எனவே காடை முட்டைகளை மாலை நேரத்தில் உடனுக்குடன் சேகரிக்க வேண்டும். ஏனெனில் காடை முட்டைகளின் ஓட்டு பகுதி கோழி முட்டைகளின் ஓட்டை விட மெலிதானது. மேலும் காடைகள் அலைந்து கொண்டே இருக்கும் பழக்கம் கொண்டவை. எனவே முட்டை சேகரிப்பதை தாமதப்படுத்தினால் முட்டை ஓட்டில் கண்ணுக்கு புலப்படாத மெல்லிய விரிசல்கள் ஏற்பட்டு குஞ்சு பொரிப்பு விகிதம் பெரிதும் பாதிக்கப்படும். 1 மணி நேர இடைவெளியில் மாலை நேரத்தில் 2 அல்லது 3 முறையாக முட்டைகளை சேகரிக்க வேண்டும். முட்டைகளை சேகரிக்க பிளாஸ்டிக் தட்டுகளை பயன்படுத்தலாம். முட்டைகளை ஓரிரு வரிசைகளில் மட்டுமே அடுக்க வேண்டும். ஒன்றின் மீது ஒன்றாக பல வரிசைகளில் அடுக்கக்கூடாது. சேகரிக்கப்பட்ட முட்டைகளை உடனே முட்டை சேகரிக்கும் அறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். சேகரிக்கப்பட்ட முட்டைகளை கிருமி நீக்கம் செய்ய இரவே ஃபார்மால்டிஹைடு புகை மூட்டத்திற்கு உட்படுத்த வேண்டும். இதற்கு பிரத்யேகமாக புகை மூட்ட அறை அல்லது பெட்டி தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்பகுதியில் 100 கன அடி பகுதிக்கு 25 கிராம் பொட்டாசியம் பார்மங்கனேட் வீதம் ஒரு பாத்திரத்தில் இட்டு 40 மில்லி லிட்டர் பார்மலின் சேர்க்க வேண்டும். அப்போது ஃபார்மால்டிஹைடு புகை வெளிப்படும். உடனடியாக அறை கதவை மூடிவிட வேண்டும். 30 நிமிடங்களுக்கு பிறகு கதவை திறந்து வைத்து புகை வெளியேறியவுடன் முட்டைகளை வெளியில் எடுத்து முட்டை சேகரிக்கும் அறையில் வைத்து விடலாம். முட்டை சேகரிக்கும் அறை குளிர்சாதன வசதியுடன் அமைக்கப்படுவது சிறந்தது. சுமார் 18 முதல் 20 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் முட்டைகளை சேகரித்து வைப்பதால் குஞ்சு பொரிப்பு விகிதம் சிறப்பாக இருக்கும். குளிர்சாதன வசதி இல்லையெனில் நன்கு காற்றோட்ட வசதியுள்ள அறையில் மேற்கூரை பகுதியில் இன்சுலேஷன் எனப்படும் வெப்ப தடுப்பு வசதி செய்து முட்டைகளை சேகரிக்கலாம். இவ்வாறான அறை வெப்பநிலையில் அதிகபட்சம் 7 நாட்கள் அடை முட்டைகளை சேமித்தும் வைக்கலாம். கோடை பருவத்தில் 3 முதல் 4 நாட்களுக்கு மேல் அடை முட்டைகளை இவ்வாறு திறந்த அறை வெப்பநிலையில் சேகரித்து வைக்க முடியாது. குளிர்பதன அறையில் 7 முதல் 10 நாட்கள் வரை சேமித்து வைக்கப்பட்ட காடை அடை முட்டைகளை செயற்கை முறையில் குஞ்சு பொரிப்பு கருவியில் வைத்தும் பொரிக்கலாம். கோழி முட்டைகளை பொரிக்கும் கருவிலேயே காடை முட்டைகளையும் அடை வைத்து குஞ்சு பொரிக்கலாம். சுமார் 1000 கோழி முட்டைகளை அடை வைக்கக்கூடிய கருவியில் 2500 முதல் 3000 காடை முட்டைகள் வரை அடை வைக்கலாம். முட்டைகளை அடுக்கும் தட்டு பகுதியின் அடிப்புறம் சிறிய காடை முட்டைகளையும் அடுக்கும் வண்ணம் கூடுதல் வலை அடித்து மாறுதல் செய்ய வேண்டும். குளிர்சாதன அறையிலிருந்து அடை முட்டைகளை வெளியில் எடுத்து அறை வெப்ப நிலையில் 3 மணி நேரம் வைத்த பிறகே குஞ்சு பொரிப்பு கருவிக்குள் வைக்க வேண்டும். குஞ்சு பொரிப்பு கருவியில் முட்டை அடை பிரிவு, அதாவது ஷெட்டர், மற்றும் குஞ்சு பொரிக்கும் பிரிவு ஹெச்சர் என 2 பிரிவுகள் இருக்கும். அடை பிரிவில் முட்டை தட்டுகளை 270 டிகிரி அளவுக்கு மணிக்கு ஒரு முறை தானே திருப்பும் அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கும். இல்லையெனில் நாள் ஒன்றிற்கு 3, 5, 7 அல்லது 9 முறை கையால் திருப்பிவிடலாம். அடை பிரிவில் வெப்பம் 99.5 டிகிரி பாரன்ஹீட் அளவில் இருக்கும்படி தானியங்கி வெப்ப கருவி கொண்டு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஈரப்பதமானி 85 டிகிரி பாரன்ஹீட் அளவை காட்ட வேண்டும். அதாவது ஈரப்பதம் 60%. மொத்தம் 14 நாட்கள் அடை பிரிவில் முட்டைகள் இருக்க வேண்டும். 15ஆம் நாள் பொரிக்கும் பிரிவுக்கு முட்டைகளை மாற்றிவிட வேண்டும். இதில் முட்டை தட்டுகள் திருப்பும் அமைப்பு இருக்காது.
இப்பிரிவில் வெப்பம் 98.5 டிகிரி பாரன்ஹீட் இருந்தால் போதும். ஈரப்பதமானி வெப்பநிலை 90 டிகிரி பாரன்ஹீட் இருக்க வேண்டும். அதாவது ஈரப்பதம் 65 முதல் 70%. வெப்பமோ ஈரப்பதமோ குறையும் பொழுது தாமாகவே சூடேற்றப்படவோ அல்லது மேலுள்ள நீர் தொட்டியிலிருந்து நீர் துகள்கள் கருவியின் பின்புறம் பொருத்தப்பட்டுள்ள விசிறி மீதான கோணி சீலையில் விழவோ தானியங்கி கட்டுப்பாடு அமைப்புகள் குஞ்சு பொரிப்பு கருவியில் பொருத்தப்பட்டிருக்கும். 17ஆம் நாள் குஞ்சுகள் முட்டையை உடைத்து வெளிப்படும். முதல் குஞ்சு வெளிப்பட்டு 12 முதல் 18 மணி நேரம் கழித்து வெளிவந்துள்ள குஞ்சுகளை அப்புறப்படுத்தி எடை ரீதியாக ஆரோக்கியமாக உள்ள குஞ்சுகளை மட்டும் தரம் பிரித்து விற்பனைக்கு அனுப்பலாம். நோஞ்சான் மற்றும் கால் வலுவிழந்து காணப்படும் குஞ்சுகளை கழித்துவிட வேண்டும். காடை அடை முட்டைகளில் 2 முதல் 3% வரை விரிசல் முட்டைகளும் 1.5% வரை நோஞ்சான் குஞ்சுகளும் காணப்படுகின்றன. குஞ்சு பொரிப்பு விகிதம் 70 முதல் 78% வரை இருக்கும். இனப்பெருக்க தாய் காடைகளை கூண்டுகளிலும் வளர்க்கலாம். கூண்டு வளர்ப்பில் குஞ்சு பொரிப்பு சதவிகிதம் 82 முதல் 85 இருக்கும். கூண்டுகளில் தாய் காடைகளை வளர்க்கும் பொழுது சதுர அடிக்கு 6 காடைகள் வீதம் வளர்க்கலாம். கூண்டின் தரைப்பகுதி 1.25 x 1.25 சென்டிமீட்டர் வளையால் அமைக்க வேண்டும். பக்கவாட்டிலும் மேற்புறமும் 2.5 x 7.5 சென்டிமீட்டர் அளவு வலைகளை பொருத்தலாம். தீனி எடுக்க ஏதுவாக வலையில் தலை நுழையும் அளவிற்கு இடம் விட்டு தீனி தொட்டியை வெளிப்புறமாக பொருத்த வேண்டும். காம்பு வடிவ குடிநீர் பித்தான்கள் கொண்ட நீர்க்குழாய்களை அமைத்துக் கொள்ளலாம். தாய் காடைகளில் முட்டை உற்பத்தி 10வது வாரத்தில் 50%, 12வது வாரத்தில் 75% இருக்கும். 16 முதல் 28 வாரம் வரை 85% அளவில் முட்டை உற்பத்தி இருக்கும். முட்டை உற்பத்தி அளவை பொறுத்து 38 முதல் 42 வாரம் வரை தாய் காடைகளை இனவிருத்திக்கு பயன்படுத்தலாம். பிறகு கழித்து விட வேண்டும். அதற்குள் அடுத்த குழு மூலம் அடை முட்டைகளை பெறுகின்ற வரையில் முன்கூட்டியே திட்டமிட்டு தாய் காடைகளை தேர்வு செய்து வைத்திருக்க வேண்டும். சுமார் 1000 பெண் காடைகளிலிருந்து வாரம் 3300 முதல் 3500 குஞ்சுகளை பெறலாம். 12 முதல் 38 வார வயது வரை சுமார் 27 வாரம், அதாவது 6 மாத காலம் ஒரு குழு தாய் காடைகளிலிருந்து குஞ்சுகளை பெறலாம். ஒரு நாள் குஞ்சுகளை 60 சென்டிமீட்டர் x 30 சென்டிமீட்டர் அளவுள்ள மூடிக்கொண்ட பிளாஸ்டிக் பெட்டிகளில் ஒரு பெட்டிக்கு 200 குஞ்சுகள் வீதம் போட்டு விற்பனைக்கு அனுப்பலாம். புகை வண்டி, வேன் அல்லது பேருந்து மூலம் 12 மணி நேரம் வரை பிரயாணம் செய்ய பத்திரமாக அனுப்பி வைக்கலாம். காடை குஞ்சுகளுக்கு குஞ்சு பொரிப்பகத்தில் தடுப்பூசி ஏதும் அளிக்கப்பட வேண்டியது இல்லை. தாய் காடைகளில் கோழி காலரா, கொரைசா போன்ற சளி நோய், கழிச்சல் ஆகிய நோய் பாதிப்புகள் ஏற்படலாம். தரம் குறைந்த ஈரப்பதம் மிகுந்த மூலப்பொருட்களை உபயோகப்படுத்தினால் பூசண நச்சு நோய் ஏற்படக்கூடும். கால்நடை மருத்துவ வல்லுநர்கள் உதவி பெற்று உரிய நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். காடை குஞ்சு உற்பத்தி மேற்கொள்வோர் தாய் காடை வளர்க்கும் பகுதிகளிலும் குஞ்சு பொரிப்பக அறை உள்ள பகுதியிலும் நோய் கட்டுப்பாட்டு முறைகளை தீவிரமாக கையாள வேண்டும். பார்வையாளர்களை
அப்பகுதிக்குள் அனுமதிக்க கூடாது. இறந்த தாய் காடைகளை உடனுக்குடன் முறையாக அப்புறப்படுத்தி ஆழமான குழியில் புதைத்துவிட வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மட்டுமே காடைகளுக்கு வழங்க வேண்டும். பொரித்த குஞ்சுகள் நீக்கப்பட்டவுடன் உதிர்ந்த இறகுகளையும் உடைந்த ஓடுகளையும் பொரிக்காத முட்டைகளையும் உடனே அப்புறப்படுத்திவிட்டு அப்பகுதியை பெருக்கி சுத்தம் செய்து கோர்சாலின், என்சிவிட் போன்ற ஏதேனும் ஒரு கிருமி நாசினி தெளித்து அப்பகுதியை சுத்தம் செய்ய வேண்டும். குஞ்சு பொரிப்பு கருவியை ஃபார்மால்டிஹைடு புகைமூட்டம் செய்து கிருமி நீக்கம் செய்ய வேண்டும். இவ்வாறு உரிய நோய் தடுப்பு முறைகளை தவறாமல் கையாள்வதன் மூலம் அதிக விகிதத்தில் குஞ்சுகளை பொரித்து கூடுதல் வருவாயும் பெறலாமே.